கோயம்புத்தூரில் இருக்கின்ற சிஐடி வளாகத்திலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்துரையாடுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், எப்படி நாம் நம்முடைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தனிமங்களையும் மெட்டீரியல்ஸையும் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பங்களின் மூலமாக எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றல் சார் உபகரணங்களுக்காகவும், ஹெல்த் கேர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சுகாதாரம் மற்றும் உடல் மேம்பாட்டு துறைக்காகவும் நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கருத்தரங்கு இந்த வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பன்னாட்டு நிகழ்விலே இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, நார்வே போன்ற 4 நாடுகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இதிலே பங்கேற்பதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே எப்படி ஆற்றல் சார் உபகரணங்களை நாம் பன்னாட்டு தொழில்நுட்பங்களுக்கு இணையாக இந்தியாவிலே உருவாக்க முடியும் என்ற முனைப்புடன் மற்ற நாடுகளின் கலந்துரையாடலின் பேரில் நம் இந்திய விஞ்ஞானிகளாலும், இந்திய மாணவர்களாலும், இந்திய ஆராய்ச்சியாளர்களாலும் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த துறையிலே உலகளாவிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கின்றோம். இந்த கலந்துரையாடல்களினுடைய முதல் கட்டமாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தெம்பு கிடைத்திருக்கின்றது. 4 நாடுகள் இணைந்து கல்வி குழுமங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முக்கூட்டு ஒப்பந்தங்களின் மூலமாக நாம் ஆராய்ச்சியை செய்வோமேயானால் இந்தியா இந்த ஆற்றல் மற்றும் சுகாதாரத்துறையிலே உலகளாவிய உயரத்தை எட்டிப்பிடிக்கும் நாள் மிக தொலைவில் இல்லை என்ற புதிய நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. ஒரு முதல் முறை இது போன்ற பன்னாட்டு கருத்தரங்கம் ஸ்ரீலங்காவிலே நடைபெற்றது. 2வது முறை நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்திலே ஒரு முறை நடந்தது. 3வது முறை நம்முடைய IIT சென்னையிலே நடைபெற்றது. 4வது முறையாக இந்தியாவிலே கோயம்புத்தூரிலே சிஐடி நிறுவனத்திலே இப்பொழுது நடைபெற்றது. பொதுவாக அறிவியல் மாநாடுகளிலே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பதிலாக எங்களுக்கு நாங்களே சில அறிவியல் சவால்களை தேர்ந்தெடுத்து இந்த சவால்களை நாம் எப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக சமாளிக்க முடியும் என்று எங்களுக்கு நாங்களே வினாவை தொடுத்து அதற்கான விடைக்கான தேடலைத்தான் எங்களுடைய கருத்தரங்குகளிலே நாங்கள் செய்வது வழக்கம். இந்தியா அயல் நாடுகளை சார்ந்துதான் லித்தியத்திற்காக இருக்க வேண்டும் என்பது கடந்த காலத்தினுடைய நிலைமை. தற்பொழுது இந்தியாவிலே ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் எங்களுடைய CSIR-இல் இருக்கின்ற NGRI ஹைதராபாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வகமும் இணைந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே லித்தியத்திற்கான தேடலை துவங்கிய பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்தது. இந்தியாவிலும் லித்தியம் மிகப்பெரிய அளவில் என்று சொல்ல முடியாது, ஓரளவு இந்தியாவிலும் லித்தியத்தினுடைய உபயோகத்திற்கு ஏற்ற அளவிற்கு கணிசமான லித்தியம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்த லித்தியத்தை எப்படி பிரித்தெடுப்பது, லித்தியத்தை நாம் எப்படி சுத்திகரிப்பது, லித்தியத்தை எப்படி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, பேட்டரிக்கு உகந்த லித்தியமாக அதை எப்படி உருமாற்றம் செய்வது என்பது போன்ற ஆய்வுகளை நாங்கள் தற்பொழுது முடுக்கி விட்டிருக்கிறோம். எனவே லித்தியத்திற்காக பிற நாடுகளை நாம் சார்ந்திருக்கின்ற நிலைமை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. பொதுவாக அறிவியல் ஆய்வுகளிலே நீங்கள் நாளை நடந்துவிடும், நாளை மறுநாள் நடந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய ஆய்வுகளில் எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் குறைந்தது 5 அல்லது 10 வருடங்களிலே நம் நாடு லித்தியம் செறிவுக்கு பெயர் பெற்ற நாடாக முதன்மையாக அறியப்படும். லித்தியம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு பெரிய நாடாக நிச்சயமாக 2047க்குள் இந்தியா முன்னேறிவிடும் என்பது ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம். ஒயிட் ஹைட்ரஜன், வெள்ளை ஹைட்ரஜன் அல்லது இயற்கை ஹைட்ரஜன் என்பது பூமிக்கு அடியிலே ஒரு குறிப்பிட்ட ஆழத்திலே அது வாயு நிலையிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஹைட்ரஜனுடைய ஒரு வடிவம். இது பரவலாக பல நாடுகளிலே கண்டறியப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மிகப்பெரிய அளவிலே இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆனாலும் ஓரிரு நாடுகளிலே, நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஓரிரு நாடுகளிலே ஒரு சில கிராமங்களிலே India and they are working together with them, and another CSIR laboratory which is called the Northeast Institute of Science and Technology from Johat. That institute is primarily working on the mapping and tapping of white hydrogen. So they are working at different depths
by collaborating with GSI and NGRI. இந்தியாவிலே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஒப்புதலும் அதற்கான சப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆதரவும் இப்பொழுது மிக அதிகமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய அரசாங்கம் இந்திய ஆய்வுகளை நாம் முன்னெடுத்து செல்வதற்காக செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் என்ற குறிக்கோளுடன் ANRF என்று சொல்லப்படுகின்ற அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக 1,00,000 கோடி மதிப்பிலான RDI ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அதை ஒதுக்கி அதை மிகவும் முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழில்துறை நிறுவனங்களுக்கு வழங்குவதன் மூலமாக தொழில்துறை நிறுவனங்கள் நம்முடைய ஆராய்ச்சி நிறுவனங்களுடனும் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து பணியாற்றி அதன் மூலமாக நாங்கள் அந்த பயன்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே முன் எப்பொழுதையும் விட தற்பொழுது அறிவியலுக்கான தேடலும் அறிவியலுக்கான ஆதரவும் இந்தியாவிலே மிக அதிகமாக காணப்படுகிறது. CIT is 70 years old and research is as important as education for us. We've been giving financial incentives like fellowships and postdoctoral fellowships. And recently we have made also advancement in CIT linked to research apart from teaching. So a lot of focus is given to research, and now we are also starting a separate vertical where there are specialists to guide students and faculty in already doing research so that their energy is optimally utilized and not wasted, and also gets funding from the best possible source for their, it's a link. So without wasting their time to go forward. So it's a continuous process for us. Innovation center is coming up. Recently we had an exhibition where children exhibited innovative products themselves. It was unbelievable. So to further encourage that, new innovation center is coming, which we will promote them so that something good can come out of it. ஆனால் கடந்த 35-40 வருடங்களாக நோர்வேல வாழ்றோம். அப்ப இது வந்து நோர்வே இனிஷியேட்டிவ்ல தான் இந்த ப்ரொஜெக்ட் நடக்குது. இவர் என்னுடைய வைஸ் சான்சலர், இவர் நோர்வேலிருந்து வந்திருக்காரு. என்ன சொன்னா மிக முக்கியமா நான் பார்த்தது வந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் மிக முக்கியமா வந்து தொழில்நுட்பத்துல சேர்ந்து முன்னேறணும் ஆவல். அதே வேளையில வந்து நம்முடைய நோர்வே மூலமாக இதை முன்னெடுக்கணும் ஆவல். அதால கடந்த 15 வருடங்களாக வந்து நாங்க இதை செய்துட்டு இருக்கோம். அது இது வந்து தனியா கான்ஃபரன்ஸ் மட்டும் கிடையாது. இங்க இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோர்வேக்கு வராங்க. கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாம வந்து PhD லெவல்ல வந்து நோர்வேக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் நாம இங்க அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இலங்கையில இருந்து நாம நிறைய பேர் சேர்த்திருக்கோம். எங்களுடைய இந்த குழுவுல வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து CIT-ல தொடங்கினது. ஆனா இன்னைக்கு வந்து அழகப்பா VC இங்க இருக்காரு. அழகப்பா யூனிவர்சிட்டி, PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், IIT மெட்ராஸ், அமிர்தா, மற்றது இப்படி நிறைய CSIR நாம ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க் பண்றோம். அப்ப இது நாங்க பார்க்கறது வந்து எந்த ஒரு இப்படிப்பட்ட சக்தி ஆற்றல் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நிச்சயமா நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வேலை செய்தாதான் இது வந்து கொண்டு போகலாம். ஒரு நாடு ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும் சேர்ந்து பத்தாது. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து குளோபலி வந்து நிறைய சவால்களை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பெட்ரோல் சம்பந்தமாகவும் நாம நிறைய சவால்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து இயற்கை வளங்கள் பொருந்திய இந்த நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் உண்மையில இயற்கை வளத்தால வந்து நாங்க நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். உலகத்துல நாங்க முன்னோடியா இருக்கணும். ஆனா எங்களுடைய ஆய்வுகள் வந்து தனிய ஒரு ஆய்வு சாலையில மட்டும் நடந்துட்டு ஒரு ஆய்வுகளை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி அதோட நிக்குது. அதுக்கு அங்கால போகுது இல்லை. அதுதான் அந்த பிரச்சனையான விஷயம். அங்கால கொண்டு போறதுக்கான வழிகளை தான் நாம வந்து இண்டஸ்ட்ரீஸோட சேர்ந்து செய்யணும். அதைத்தான் நாங்க இந்த 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 சந்தர்ப்பத்துல செய்ய யோசிக்கிறோம். இந்த முறை வந்து எங்களுடைய டாக்டர் கலாநிதி கலையரசி மேடம் வந்து அவங்க இப்ப இண்டஸ்ட்ரீஸோட இப்ப நாங்க அடுத்த ஒரு சில ஆய்வு நடத்த போறோம். என்னன்னு நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, ஆய்வுகளை என்னென்னு அங்களை கொண்டு போறது, என்னென்னு நாம சேர்ந்து வேலை செய்யறது, என்னென்ன நோர்வே போன்றவர்கள் வந்து என்னென்ன இது சம்பந்தமான உதவி செய்யலாம். எங்களுடைய நொர்வேஜியன் எம்பசியில இருந்து வந்திருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு உண்மையா வந்து இப்ப அரசாங்கங்கள், நோர்வே இந்திய அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து நிறைய வேலை செய்யணும், நிறைய ஆய்வுகள் செய்யணும், அதை விட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், முதலீடு செய்யணும், எல்லாம் நிறைய வேலை செய்யறாங்க.
அப்ப அந்த இதுல வந்து நாங்களும் சேர்ந்து ஆய்வு யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து ஆய்வாளர்கள் சேர்ந்து எங்களுடைய இங்க இருக்கிற இந்த வளம் இளையோர் வளம் வந்து இந்தியாவில நிறைய இருக்கு. உலகத்திலேயே இன்றைக்கு இளையோர் கூடின இளையோர் வளமுடைய ஆற்றலுடைய இளையோர் வந்து இன்னைக்கு இந்தியாவில தான் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்ன பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள் மேலை நாட்டு நிறுவனங்களோட முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த இளையோர், இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள். அப்ப இந்தியாவால எவ்வளவு செய்ய முடியும், அதே மாதிரி இலங்கையையும் முன்னேற்ற முடியும். இந்த சுற்று வட்டாரத்துல நாங்க நிறைய செய்ய முடியும். அதுக்கு நாம என்ன செய்யலாம்ன்றத நாம ஆய்வு செய்ய வேண்டியது. உங்களை இயலுமான சொன்னா நம்மளுடைய வைஸ் சான்சலர் இருக்காரு, அவர்கிட்டையும் நீங்க சில கேள்விகளை கேட்கலாம். எம்பசி இருக்கு, நீங்க அவர்கிட்டையும் சில அவங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க.